இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த அருமையான வசனத்துல, கர்த்தருடைய வசனத்துல இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது அவன் பாக்கியவானாக இருப்பானா. நீங்க சங்கீதம் 1 முழுவதும் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் விதமாய் சொல்லும், அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உறாந்து இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த ஒரு மனிதன் கர்த்தரை இரவும் பகலுமாய் தேடுகிறானோ அவனுடைய வாழ்க்கை என்பது நீர்க்கால்களில் ஓரத்தில் நடைபெற்ற ஒரு மரத்தை போலதான் அவன் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நேரங்களை தேவனுக்கு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு நீர்க்கால் ஓரத்தில் இருக்கிற மரம் செழிப்பாக இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும், பச்சை பசையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பீங்களா? நீங்க செய்கிற காரியங்கள் வாய்க்கும். நீங்க நிறைய நேரத்துல ஏன் வாய்க்காமல் போகிறது? கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருப்பது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்காமல் இருப்பது. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்கள், வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.